ஆண்டிப்பட்டி அருகே சிமெண்ட் தூண் விழுந்து 4 வயது சிறுமி பலி என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சண்முக சுந்தரபுரத்தில் வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி சிமெண்ட் தூண் விழுந்து பலி என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், நடந்தது என்ன? வணக்கம் சார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முகசுந்தரம் கிராமத்தில் உள்ள கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதியான கோபாலகிருஷ்ணன், அன்னலட்சுமி இவர்களுக்கு 4 வயதில் அஜிதாஸ்ரீ என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் கூலி வேலைக்கு சென்றிருந்த போது வீட்டு அருகே உள்ள கோபாலகிருஷ்ணனின் உறவினரான வேலுசாமி என்பவர் இடத்தில் ஆட்டுக்கொட்டை அமைப்பதற்காக 2 கல் தூண்கள் அமைக்கப்பட்டு அது நடுவே கயிறு போட்டு போர்வை உணர வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை இழுத்து விளையாடி கொண்டிருந்த சிறுமி அஜிதாஸ்ரீ மீது திடீரென சிமெண்ட் தூண் உடைந்து விழுந்து தலை, மூக்கு உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டு அங்கிருந்தவர்கள் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சையின்றி உயிரிழந்தார். வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமி சிமெண்ட் கல் தூண் உடைந்து விழுந்து படுகாயம் அடைந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.